அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க்கும் உங்களுக்கு எம்சிஎக்ஸ் பண்ண ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஃபால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு மிட் நைட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $0.52 வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து திரும்பி இருக்கு. அதாவது நேற்று ஃபுல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட் இன்னைக்கு மிட் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு ஸோ பாசிட்டிவ்ல வந்து டர்ன் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயில் நம்ம நினைச்ச மாதிரி தான் இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நேற்று ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதாவது லோவாக பிரேக் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 6687 இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பை போகலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த சேனல் பிரேக் அவுட் கண்டினியூஸ் ஆகுமா, அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு செல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து செல்லிங் ஆகும் அப்படின்னா இந்த 6687க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் கொஞ்சம் பாசிட்டிவ் அதாவது டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 6687க்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எதனால் அப்படின்னா இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அகைன் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே வந்தால் தான் ஸோ கேண்டல்ஸ் வந்து கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6687க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து ஃபாலிங் தான் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 6613 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 6687 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கண்டிஷன். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கொஞ்சம் கண்டினியூஸாக செல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த 6687க்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கான கண்டிஷன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கண்டினியூஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நெக்லைன், ஸோ இதை தான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே போகணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஸோ அது கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்தது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்னொன்று பிரேக் அவுட் ஆனால் ஒரு 842 850 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ டபுள் டாப் இந்த இடம். ஸோ இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணால் தான் செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆகும். இந்த கேண்டிலோட லோ என்ன 828.70. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தால் தான் ஸோ செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டு தான். கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லைங்க, ஒரே இடத்துல தான் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஒரு ஃபால் எதிர்பார்க்குறேன், ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இது வரைக்கும் கூட. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுங்க. ஜிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 278.40 ஒரு நல்ல பை சைடு தான் போயிட்டு இருக்கு. ஜிங்க், அலுமினியம், லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஒரு பிரேக் அவுட் 252ல், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பிரேக் அவுட் நடந்துச்சு. அது கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா 256.20 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.